ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நாங்கள் ஒரு முறை அம்மாவோட தஞ்சாவூருக்கு சுற்றுப்பயணம் போவோம். அந்த சுற்றுப்பயணத்தில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதை செஞ்சுருந்தாங்க. அந்த கோயிலில் உள்ள தர்மகர்த்தா மற்ற முக்கியஸ்தர்கள்லாம் வந்து அம்மாவை எதிர்கொண்டு பூர்ணகும்ப மரியாதையுடன் அழைத்து சென்றார்கள். அங்கே சனீஸ்வரன் சன்னதிக்கு முன்னால் அம்மா உட்காந்துட்டாங்க. அம்மாவுக்கு பின்னால் நாங்கள் எல்லோரும் உட்காந்துக்கிட்டோம். அம்மாவுடைய வலது கைக்கு பின்னால் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளே ஐயர் வந்து சனீஸ்வரனுக்கு 108 அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அம்மா எங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் அம்மா 108 சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அம்மா 108 ஓமம் சக்தியை போற்றியோம் அந்த மந்திரத்தை மூல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ அம்மா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வலது கை விரல் இருக்குது இல்லைங்களா, இந்த 5 விரலை அதை அப்படியே பிசைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நிலத்தை நோக்கி இந்த 5 விரலும் இருக்குதுங்க. அந்த சும்மா அப்படி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பிசைய அவங்க அந்த வெறும் கையிலிருந்து குங்குமமானது அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த சித்தாடத்தில் நாங்கள்லாம் கண்ணார பார்த்தோம். அப்புறம் ஐயர் வந்து அர்ச்சனையை முடிச்சுட்டு சனீஸ்வரன் தீபாரணம் பண்ணிட்டு அந்த தீபாரணம் எங்களை கொடுத்து விபூதி கொடுக்கறக்காக வரும்பொழுது அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கீழே விழுந்தங்களா குங்குமம் கொட்டிச்சு அம்மா கையிலிருந்து அதை அப்படியே ஒரு சுருட்டுனாங்க. சுருட்டுன உடனேயுமே அது அப்படியே புணுகாக மாறிடுச்சுங்க. அதை எடுத்து அந்த தீபாரண தடத்தில் வச்சு இதை கொண்டு சனீஸ்வரன் நெத்தியில் வைங்கன்னு சொன்னாங்க. ஐயர் அதே மாதிரி செஞ்சாரும் சக்தியில். அடுத்து நாங்கள் கோயில் விட்டு வெளியே வருவதற்காக எழுந்து நிற்கும் பொழுது அந்த கோவில் தர்மகர்த்தா அம்மாவிட பேசினார்கள். என்ன சொன்னாருங்கன்னா, இந்த கோவிலுக்கு சஞ்சீவ் ரெட்டி வந்திருக்காரு, இந்திரா காந்தி வந்திருக்கிறாங்க, விவி கிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருந்த பிரதமர்கள், ஜனாதிபதி இவங்களை பற்றியெல்லாம் சொன்னாருங்க. உடனே அம்மா அவர்கள் அவங்களெல்லாம் விடுங்க, சாதாரண மாணவர்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னாங்க, அந்த மாதிரி விஐபிகளாம் வந்து அவங்களுக்கு என்ன நன்மை நடந்தது என்பது முக்கியமல்ல, சாதாரணமான மக்கள் இங்கு வந்து அவர்களுக்கு சனீஸ்வரன் என்ன நன்மை செய்தார் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அம்மா கேட்டாங்க. ஆனால் அந்த தர்மகர்த்தா வாயில் சனி பூத்துக்கிட்டாருங்க. அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாருங்கன்னா, அந்த மாதிரி விஐபிகளை பற்றி சொன்னாத்தானே இந்த மாதிரி சாதாரணமான மனிதர்களுக்கு தெரியும் அப்படின்னு எங்களை பார்த்து கை காமிச்சிட்டாருங்க. வந்ததுங்களே வேணே அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. யாரை பார்த்து சாதாரணமானவர்கள் என்றாய், இவர்களையா, இவரை விட வலிமையானவர்கள் அப்படின்னு தன்னுடைய வலதுகையின் பெருவரலை வந்துங்க மற்ற 4 விரலை மடக்கிட்டாங்க. பெருவரலை மட்டும் நீட்டி அதில் சனீஸ்வரனை இப்படி குறிப்பிட்டு காமிச்சு இவரை விட அந்த விரலை அப்படியே கையை திருப்பி பெருவரலை எங்களை நோக்கி காமிச்சு இவரை விட இவர்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாம் வந்து கார் ஏறி வந்துட்டோம். ஏன் அம்மா அப்படி சொன்னாங்கன்னு எங்களுக்கு ஒரே இது, என்னோட அது சனீஸ்வரனை காட்டில் நம்மளாம் பெரியவங்களா வலிமையானவர்களா அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தோம். அது காலப்போக்கில் விட கிடச்சிதுங்க. எப்படி அப்படின்னாங்க, சக்தியில் கிரகங்கள் தெய்வங்கள் எல்லாமே விதிப்படி தான் இயங்கும், அம்மாவை தவிர. அம்மா மட்டுமே விதியை புறம் தள்ளிவிட்டு ஒரு பக்தனை தொண்டனை காப்பாற்றுவதற்காக எது வேண்டுமானாலும் செய்வார்கள். அவனுடைய பக்தி தொண்டினுடைய மகிமையை பொறுத்து. ஆனால் கிரகங்களும் மற்ற தெய்வங்களும் அந்த விதியை மீற மாட்டாங்க. அந்த வகையிலேங்க அவங்க வந்து மனிதர்களுக்கு விதிப்படி எங்கே உண்டான நன்மை செய்வார்கள், அந்த தண்டனையும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம செவ்வாடை தொண்டை என்ன பண்ணுவானுங்க, அவனுக்கு விதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கஷ்டப்படுற ஒருத்தனை பார்த்து என்ன சொல்லுவான், சொந்தக்காரனாக இருப்பான் இல்லை அவன் நண்பனாக இருப்பான். இதுக்கு எதுக்கு கவலைப்படுறேன், பா எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அம்மா கோவிலுக்கு வந்து நீ எங்கள் அம்மாவை கும்பிடு, பாத பூஜை பண்ணு, இருமுடி செலுத்து, பாலை விஷயம் பண்ணு, கஞ்சி கிளைய மேடு, அகண்டத்துக்கு எண்ணெய் ஊற்று அப்படின்னு எல்லாம் வரிசையாக சொல்லுவான். வீட்டில் குடும்ப நல வேள்வி வை, கழுத்தில் டாலர் போட்டுக்கோ, செவ்வாடை கட்டுன்னு எல்லாம் சொல்லுவான். இப்போது எத்தை தின்றாது பித்தம் சொல்லியாதான்னு இருக்கிற அந்த நிலையில் இருக்க என்ன பண்ணுவானுங்க, ஏற்கனவே நம்ம சொந்தக்காரன் நண்பன் இல்லைங்களா, நம்ம சொல்கிற நம்புவான். நம்பி அதே மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் வந்து அம்மா அழைத்து செய்வான். படிப்படியாக அவனுக்கு கஷ்டமில்லை, நீங்கள் நல்ல முறையில் இருப்பான். எத்தனை பேர் சொல்கிறாங்க, இவர்னால தான் நான் கோயிலுக்கு வந்தேன், இப்படி கஷ்டமில்லை, நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறத நம்மளே கேட்குறோம் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் தான் அம்மா சொன்னாங்க, இந்த வேலையை கிரகங்கள் செய்ய முடியுமா,
செய்ய முடியாதுங்க. அவர்கள் வந்து மனிதருக்கு இந்த மாதிரி மருவத்தூருக்கு போ, அம்மா இப்படிலாம் செய்யணும் வழிகாட்டுதல் செய்ய முடியாது, ஆற்றுப்படை செய்ய முடியாது. ஆனால் அம்மாவுடைய பக்தன் தொண்டன் அதை சாதாரணமாக செஞ்சிருவான். செஞ்சு பலரை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. காப்பாற்றினார்கள், காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள், இனிமேலும் காப்பாற்றுவார்கள். கருவியாக செயல்படுகிறார்கள் இல்லைங்களா? அதைத்தான் அம்மா சொன்னாங்க, இவரை விட இவர்கள் வலிமையானவர்கள். உண்மைதானுங்க சக்திகளே. ஓம் சக்தி.